ரெடியா? விஜயண்ணா வணக்கம். எங்கள் புது சிஎம்முக்கும் வணக்கம். ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாவே டிவிகே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 நியூஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்க்காது இல்லை. அதில் ஒருத்தர் சின்ன பொண்ணுக்கிட்ட சிறுமிக்கிட்ட வந்து தப்பு பண்ணதாக நியூஸ் வந்திருக்கு. அதே சேம் டைம்ஸ் வந்து ஒருத்தர் வந்து பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்டிக்கணும்ண்ணா, சரிங்களா? இதுக்கு முன்னாடி யார் எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு அது தேவையில்லாது. நம்ம பேர் கெட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கண்டிக்கணும். ஆட்சிக்கு முன்னாடி வந்தாலும் சரி, அதாவது நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்டு நீங்கள் கண்டித்தாலும் சரி, இல்லை இப்போவே நீங்கள் கண்டித்தாலும் இதுக்கு ஒரு பதில் வரணும். ஏன்னா சோஷியல் மீடியாவை திறந்தாவே இதுதான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரெண்டாவது, அப்புறம் இந்த சிறுமிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வரோம், அப்புறம் பட்டாக்கத்தியை வச்சு கேக்கு வெட்டின வரோம். இவங்க 2 பேருக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸு. இவங்க 2 பேர் பேரும் தெரியாது, 2 பேர் ஏரியாவும் எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு பிராண்டு விஜய் சார் முகத்துக்காக ஓட்டு விழுந்தது. ரெண்டாவது அந்த விசில் சின்னம், சரிங்களா? தயவு செஞ்சு விஜய் சார் இருக்காருன்றதுனால அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி அவர் பேரை கெடுத்துடாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றி நடங்க, சரிங்களா? விஜயனா, ஒரே ஒரு வேண்டுகோள், ஃப்யூச்சரில் நகை வெட்டி வாங்கிறதுலேருந்து அடுத்தது கேக்கு வெட்டுற கத்தி வரைக்கும் அவங்க வந்து உங்களை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. முக்கியமாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுண்ணா, பார்த்துக்கோங்க. நன்றிண்ணா.